Hi, hello everyone. I'm Aarti, consultant physiotherapist from Dr. Ethics Wellness Physiotherapy Clinic, Anna Nagar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் பேக் பெயின். பேக் பெயினாலே மோஸ்ட்டாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனது வந்து பேக் பெயினால தான். அதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ஆக்டிவிட்டீஸு, நம்மளோட ஒர்க், நம்மளோட பாஸ்டர், ட்ரைவிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் பெயினில் வந்து உங்களுக்கு இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு 6 பேருக்கு கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லைங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து பேக் பெயின்ன்றது ரொம்ப காமனான ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன காசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ பேக் ஸ்ட்ரெயின் வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க மசில்ஸோ, லிகமெண்ட்டோ, இல்லை உங்களோட வெர்டிப்ராவோ, ஸ்பைனோ கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களுக்கு பேக் பெயின் வந்து வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, டெஸ்க்டாப் ஜாப், இதெல்லாம் பண்ணும்போது ஹோல் டே வந்து அவங்க வந்து இந்த சேர்லேயே ப்ரொலாங்டு சிட்டிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காரும் போது அவங்க பாஸ்டர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஃபுல் பேக் சப்போர்ட் ஆன சேரில் உட்கார மாட்டாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு சிஸ்டம் பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பேக்கில் கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நீங்கள் ஃபுல் டே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வாக் சும்மா போயிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாக் போகும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரெயின் வந்து உங்களுடைய பேக்கில் வந்து போகாது. ஸோ கொஞ்சம் அந்த உங்களுக்கு வந்து அந்த மசில் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங், ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க அண்ட் வெஹிக்கிள் ப்ராப்பராக இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ரோட்ஸ் ப்ராப்பராக இல்லை, ஸோ அந்த பம்ப் இது எல்லாமே அப் அண்ட் டவுன் போகும்போது பள்ளத்தில் இது பண்ணுறது, இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்க செய்யும். இன்னொன்று மோஸ்ட் காமனான காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை கீழே குனிஞ்சு ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, அதை நம்ம குனிஞ்சு எடுக்கும் போது இது எல்லாமே கூட தான் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து காஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ். ஏன்னா கீழே குனிஞ்சு நம்ம எடுக்கிறோன்னா யாருமே வந்து அவங்களோட முட்டியை மடக்கி லோவர் லெக் உட்காந்து ஸ்குவாட் பண்ணி ஒரு பொருளை எடுக்க மாட்டோம். டேரெக்டாக விழுது அப்படின்னா அப்படியே குனிஞ்சு தான் ஒரு பொருளை நம்ம எடுப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து பேக்கில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை ப்ராப்பராக நீங்கள் தூக்காதது, நைட்டில் தூங்கும் போது ப்ராப்பராக பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாதது, அண்ட் ப்ரொலாங்டாக ரொம்ப வருஷமாக ஒரே பெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த பெட்னாலையுமே கூட உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்மானத்தால் வரலாம், டிஸ்க் ப்ரொலாப்ஸு, இந்த மாதிரி வந்து டிஸ்க் ப்ராப்ளம் ரிலேட்டடான பேக் பெயின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா, உங்களோட வெர்டிப்ரா, அதாவது இப்படி தான் இருக்குது உங்களுக்கு வெர்டிப்ரா, ஒரு ஸ்பைன்லையும் வந்து உங்களுக்கு வெர்டிப்ரா இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் சொல்லுவோம். அதாவது ஒரு குஷன் மாதிரி 2 வெர்டிப்ராவும் வந்து அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒன்றோட ஒன்று வராயாமல் இருக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்கில் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்க் தேய என்ன ஆகும்னா, இந்த கேப் வந்து கம்மியாகும். ஸோ அந்த கேப் கம்மியாகும் போது அந்த சைடில் இருக்க நர்வ்ஸோ இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுது, ரப்சர் ஆகுது அப்படின்னும் போது அது சுற்றி இருக்க ஸ்பைனல் நர்வ்ஸை வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணும்போது நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் வரும். நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட்னா இந்த நரம்பு அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த நரம்பு அழுத்தம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம், பெயின் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இடுப்புலேருந்து ஒரு சைட் கால் வந்து பாதம் வரைக்கும் எனக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பெயின் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம்னால தான். ஸோ என்ன ஆகும்னா, நரம்பு அழுத்தத்தால் உங்களுக்கு வந்து அந்த நர்வ் போகிற ரூட், அதாவது ஷயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ ஷயாட்டிக் நர்வ் எந்த பாத்வே உங்களுக்கு போதோ அந்த ரூட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், நம்னஸ் இருக்கும், அண்ட் டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் மூமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் இருக்கும் போது எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வாக் பண்ண முடியாது, பெயின் வரும், மசில்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஃபெட்டிக், அதாவது அது இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ரே ஆர் எம்ஆர்ஐ அந்த மாதிரி டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ரே போகும்போது உங்களுக்கு எந்த டிஸ்க், L4ஆ L5ஆ இல்லை எந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எம்ஆர்ஐலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராகவே என்ன நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ
எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் எம்ஆர்ஐயில் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஷயாட்டிக்கா அந்த மாதிரி இருக்குது, இல்லை மெக்கானிக்கல் பேக் பெயின் தான் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாலே போதும். உங்களோட பாய்ஸ்சர் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பைக் வாங்குகிறோம், எல்லாருக்கிட்டையுமே பைக் இருக்குது. இப்போ பைக் வாங்கும் போது எல்லாருமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச பைக்கை தான் வாங்குறாங்களே தவிர நம்ம ஹைட்டுக்கு நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பைக் வாங்குறது கிடையாது. எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பைக் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணுன்றதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர நம்ம பாடிக்கு அந்த பைக் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்குமா, நம்ம ஹைட்டுக்கு அந்த பைக் வந்து நம்மளால் ஓட்ட முடியுமா, வெயிட்டுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியுமான்ட்டு யாருமே பார்க்குறதில்ல. ஈவன் சேர் கூட தான். நீங்கள் ஒரு சேரில் உட்காடுறீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஹைட்டாக இருக்கும் போது உங்களுக்கு கால் கீழே தொங்க போட்டுட்டு உட்காந்துட்ருப்பீங்க, அப்போ கூட உங்களோட பேக்கில் வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர் நீங்கள் பார்த்து உட்காருறதோ, இல்லை எல்போ சப்போர்ட் பண்ணிவிட்டு பேக் சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கா, இது எல்லாமே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஒரு சேராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும். இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாஸ்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ மசில் ஸ்ட்ரெஸ்ஸு, உள்ளே இருக்க லிகமெண்ட்டோ டெண்டான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆக செய்யும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த பெயின் வந்துருச்சுன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டில் மட்டும் தான் பெயின் இருக்குது, எனக்கு வந்து இந்த L4 L5 ரீஜனில் மட்டும் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக பெயின் வந்து அது ஒரு பாயிண்டில் தான் இருந்துச்சு, நான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் நான் கண்டினியூ பண்ண எனக்கு ஒரு சைடாக வந்து பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு காலில் அப்படின்வாங்க. அதாவது இந்த நரம்பு அழுத்தத்தால் அந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரேடியேட்டிங் பெயின் வரும்போது உங்களுக்கு அந்த நம்னஸ், டிங்லிங் சென்சேஷன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, அதாவது IFT, ஷார்ட் வேவ் டயதெர்மி, அது மாதிரி நிறைய இது இருக்குது. அப்புறமா ட்ராக்ஷன் கூட சொல்லுவாங்க. ட்ராக்ஷன்லாம் பார்க்கும்போது நீங்கள் ட்ராக்ஷன்லாம் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பெல்ட் போட்டு உங்களுக்கு வந்து அந்த இழுக்கும் போது அந்த வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு அந்த 2 வெர்டிப்ராக்கும் நடுவில் அந்த கேப், அந்த டிஸ்க் தேய்மானம் இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால உங்களுக்கு வந்து மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ரேடியேட்டிங் பெயின், நம்னஸ், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஷார்ட் வேவ் டயதெர்மி SWDன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றுறோம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கும்போது சூப்பர்ஃபிஷியலாக தான் கொடுப்போம். அதாவது மேலோட்டமாக அவங்களோட ஸ்கின்னுலேயோ இல்லை அதுக்கு அடுத்த லேயர் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சூடு தெரியும். இப்போ அதே மாதிரி மெக்கானிசம் தான். ஆனால் ஷார்ட் வேவ் டயதெர்மின்றது இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இப்போ போயிட்டு நம்ம அந்த ஹாட் பேக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெக்கானிசம் தான். இது நான் ஜஸ்ட் இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஷார்ட் வேவ் டயதெர்மி. IFT இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். கெட்ட ரத்தம், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பராக வந்து பிளட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொண்டு வரதுக்கோ, பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ, ஸ்வெல்லிங்க்கு, அந்த இன்ஜுரி சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு இது எல்லாமே வந்து இந்த ஃபிசியோதெரப்பி வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப மெயின். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெயின் ரிலீஃப்கான மொடாலிட்டிஸ் தான். இதை தாண்டி நீங்கள் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும், எனக்கு லாங் டேர்முக்கு வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரொலாங்டு சொல்யூஷனாக இருக்கும். எக்ஸசைசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரவரியாக, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக நான் இது வரைக்கும் நான் எக்ஸசைசஸே நான் பண்ணதில்லை டாக்டர், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்லோவாகவே ஒரு லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்ததுமே வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுறது, எல்லா ஒர்க் அவுட்டுமே அட் அ டைமில் வந்து பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கான டைம் நீங்கள் அலாட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே ஒரு 30 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். எவ்ரிடே மார்னிங் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸஸோ இல்லை யோகா கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீனாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது உங்களோட மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் பண்ணிக்கிட்டாலே போதும்.
யோகா பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு விடக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ரொலாங்டாக ரெகுலராக டெய்லி செய்யணும். மேபி ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேசஸ்னால ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் ஆனால் ஓகே. பட் அதுக்காக ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு 10 நாள் வந்து நீங்கள் அதை கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மசில் வந்து அடாப்ட் ஆகாது. ஸோ ப்ராப்பராக ரெகுலராக பண்ணுங்கள். அண்ட் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர் மசில் அப்படின்றது உங்களோட அப்டாமினல் மசில், பேக் மசில், இது எல்லாமே காம்பினேஷனாக தான் வந்து கோர் மசில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர் மசிலுக்கும் பேக் பெயினுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கோர் மசில் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ப்ரிவெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மசில் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட பாஸ்டர், ஏதாவது ஒரு பாஸ்டர் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின், இல்லை ஈவன் அடிபட்டிருக்கு, இன்ஜுரி, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஏதாவது ஃப்ராக்சர், இந்த மாதிரி டைமில் கூட வந்து உங்கள் மசில் வந்து கோர் எக்ஸசைஸ் பண்ண உங்கள் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் போது மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் நிறைய ரொம்ப சிவியராக போகாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கீழே ஒரு பொருள் விழுந்தால் கூட டக்குன்னு அப்படியே குனியாமல் ஸ்குவாட் பண்ணி முட்டியை மடக்கி கீழே குனிஞ்சு எடுக்கிறது, இந்த பைக்கு, சேர், இதெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதிலெல்லாம் வந்து உங்கள் செல்ஃப் மேலே நீங்கள் கேர் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்து வாங்குறது, யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸசைசஸ் கூட பண்ண தேவையில்லை. நார்மலாக முட்டி மடக்காமல் நின்றுட்டு கீழே பெண்ட் பண்ணி டோ டச் பண்ணுறது, முட்டி மடக்காமல் பண்ணணும். ஸோ டோ டச் பண்ணுறது, இல்லை படுத்துக்கிட்டு 2 காலையும் மடக்கிட்டு ஹிப்பு மட்டும் மேலே தூக்கி பெல்விக் பிரிட்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுறது. ஈவன் சூரிய நமஸ்காரம் கூட பண்ணலாம். நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்களோட ஹோல் கோர் மசில், பேக் மசில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மசில் டைட்டாக இருக்கும் போது தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். ஒன்ஸ் அந்த மசில், பேக் மசில் ஆகட்டும், இல்லை உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் சொல்லுவாங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போது உங்களுக்கு பேக்கில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் போகாது. எல்லா ஸ்ட்ரெயினும் வந்து உங்களுக்கு மசிலே வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் யுவர் பெட் வந்து ப்ரொலாங்டாக ஒரே பெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப இயர்ஸ்க்கு. ஆஃபனாக வந்து பெட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட பெட்டும் வந்து உங்களோட பாஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் பில்லோ எப்படி வச்சுட்டு படுக்கிறீங்க, உங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரறது, ஒர்க் இதுவில் வந்து சரியாக வாட்டர் இன்டேக் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே கூட உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்பர் ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறது, கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து கால்சியம் நிறைய இருக்க ஃபுட்ஸ்லாம் இன்டேக் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 35 ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளினிக் வந்து பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளினிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கும்போது தான் வந்து அவங்க ரீசெண்டாக அவங்களோட ஹிஸ்ட்ரி இது எல்லாமே, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க பேக் பெயின் அப்படின்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி, எப்போ இந்த பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணால் அவங்களுக்கு அந்த பெயின் அக்ரவேட் ஆகுது, என்ன பொசிஷனில் வந்து அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீவ் ஆகுது, இது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஏதோ வெயிட் வந்து கீழேருந்து அவங்க லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஃப்ட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மைல்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிவிட்டு விட்டுட்ருக்காங்க. ஸோ அது நாளாக அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணுறது, கீழே குடிஞ்சு பெருக்கிறது, இதெல்லாமே நிறைய பண்ண என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கால் வரைக்கும் பெயின் எனக்கு ரேடியேட் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணவே இல்லை டாக்டர், என்னோடய எவ்ரிடே ரொட்டீன், என்னோடய வீட்டு வேலையை மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ தான் நான் அவங்களோட ஹிஸ்ட்ரி இது எல்லாமே நம்ம கேட்கும் போது தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட பாஸ்டர் ப்ராப்பராக இல்லை. அவங்க ஒரு கீழேருந்து வெயிட் லிஃப்ட் பண்ணும் போது அவங்களோட பாஸ்டர் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. ஸோ அதனால் மெக்கானிக்கல் பெயின் அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதே மாதிரி அவங்களோட பேக் மசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டைட்னஸ் வந்து ஒன்ஸ் அவங்க வந்து அந்த மசில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு மேனுவல் தெரப்பி, அதாவது மிஷின்ஸ் இல்லாமல் மேனுவலாகவே நம்மளே வந்து இந்த மசில் டைட்னஸை ரிலீவ் பண்ணுறது, மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறது, மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 2 to 3 சிட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிலீஃப் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணுங்கள். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், அதாவது இந்த மில்க்கு, சோயா, டோஃபு, அதுக்கப்புறம்
கேழ்வரகு, ராகி, கீரை இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கும் போது உங்களோட போன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் உமன்ஸ்க்கு 40 இயர்ஸ் அந்த மாதிரி 40ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப காமனாக வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்னாலேயும் எக்ஸசைஸ்னாலேயுமே நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெனோபாசல் டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேக் பெயின் சிவியராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைமெஸ்டர் மந்த் வந்து அவங்களுக்கு மந்த் ஆக ஆக என்ன ஆகணும், பேபியோட வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா லேடிஸும் பார்த்திங்கன்னா பேக் பாஸ்டர் அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் ஸ்ட்ரெயின் வந்து போகும். ஸோ இது எல்லாமே வந்து இது ஒன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா அந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகிடும். இல்லை டாக்டர் எனக்கு அப்போவும் ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரிக்கு அப்புறமும் வந்து எனக்கு பெயின் இருக்குது, எனக்கு வந்து இந்த பெயின் குறையவே இல்லை, சிவியராகவே இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ரே ஆர் எம்ஆர்ஐ என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கான காசஸ் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பர் கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் அந்த பெயின் வந்து போயிடும். அண்ட் அதே மாதிரி ஒபீஸாக இருக்க பேஷண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா பேக் பெயின் வர்றதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா டம்மி தான். அதாவது தொப்பை வந்து இருக்கும் போது என்ன ஆகுனா உங்களோட பாஸ்டரே வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஸோ அந்த பாஸ்டர் டிஃப்ரென்ஸ்னாலையுமே உங்கள் பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஒபீஸாக இருக்க பேஷண்ட்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் டயட்டில் இருங்க, ரெகுலர் ரொட்டீன் அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளிங் ஒரு வாக்கிங் ஒரு 30 மினிட்ஸ்க்கு பண்ணால் கூட போதும். பெருசாக நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த 30 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எடுத்ததுமே ஒரு 1 or 2 டேஸில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியாது. ஒரு 1 வீக் அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸாவது ஆகும். மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்றவங்க கூட ஒரு 1 வீக் ரெகுலராக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரீசன் தான். உங்களோட டம்மி டக்கின் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸசைசஸ். நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கும் போதே கூட பண்ணலாம். நார்மலாக உட்காந்துட்ருக்கிங்கன்னா உங்களோட டம்மியை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட கோர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும். Until then, this is signing off. Aarti. Bye bye.